ஷே ஏப்பா மாயாண்டி மாடன் பேசுகிறேன்ப்பா. ஏப்பா ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, நாய்க்கறி, மாட்டுக்கறி, பூரா பறவைகள் எத்தனை இருக்கோ அத்தனை பறவை கறியும் வாயில் தின்னு உள்ளே இழுத்து நக்கி அவன் குடலில் ஏற்றி இறப்பட்டியில் ஏற்றி ஆடுதானா வாக்கட்டு மந்திரத்தால் கட்டிட்டார். வாக்கட்டு வாயை கட்டணும்ல, வாயை கட்டினா தானே நம்ம போடுற கணக்கு லேசாக தெரியுது. அவர் அந்த நேரத்தில் விடுவார்னு சில சாமியார்களுக்கு தெரியும். உண்மையான சாமி ஐயா பக்தன் மேலே உள்ளவனுக்கு தெரியும். ஐயையோ வாயை கட்டுதாரு, வாயை கட்டினா எல்லாத்தையுமே கட்டுவேன், உடம்பே கட்டின மாதிரி அப்படிமா. வாய் தான் மெயின். வந்தா பாத்தியா கைலாசத்தை சுற்றி வாயை வச்சுக்கிட்டு கடைசி கணக்கு போடுறாரு. எப்படி வாயை வச்சு 2 கை வச்சு 2 காலை வச்சு வீசி வாரான். அப்போ வாய் கட்டணும்ல. கைலாசத்தை சுற்றி விளையாட்டு சண்டை சத்திரம் எப்படி அப்பா கணக்கு உட்கார்ந்த இடத்துல மானிட பிறவிய உறுப்பை படைச்சார். அந்த உறுப்பை அவரே கட்டுதார். சேட்டை பண்ணால எனக்கு முன்னாடியா நீ சேட்டை பண்ண மானிட பேல. கைலாசத்தை சுற்றி ஓடினவன் ஆடினவன் பாடினவன் போகிறான். அவன் வாயை நீ கட்டுவான். 8 நாட்டு சனி சொல்லி கட்டியாச்சுன்னா நாகராஜன் மந்திரத்தால் இறக்குவான். அவன் வீட்டில் வாரிசு வரைக்கும் சரிஞ்சு நாசமாக போயிடும். அவன் எந்த சேலத்துக்காரன் பார்த்தாலும் சரி, எந்த அவன் பிறந்த சேலத்தை பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. 3/4 சத்தியம், கடைசி சத்தியம் கணக்கு. சிம்மாசனத்தில் ஐயா உட்காந்துட்டார். இனிமே தப்பு செய்கிறவனுக்கு சீக்கிரமாக காலி பண்ணிடுவார். அதான் வாய்க்கட்டு மந்திரத்தால் கட்டிட்டார். 108 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தால் கட்டிட்டார். 3/4 சத்தியம்.